அஸ்ஸலாமுஅலைக்கும் நண்பர்களே, வெல்கம் டு ஹிதாயஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா செட்டிநாட்டு சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். 2 வெங்காயம் பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். 3 தக்காளி பொடியா நறுக்கி எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். 3 பெரிய பூண்டு நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, தனியா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, 1 கிலோ சிக்கன் நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு முழு தேங்காய் நான் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதில் நான் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு, சீரகம், சோம்பு. இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் மிளகு, சீரகம், சோம்பை. இப்போ இதை தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடியா நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். சிக்கன் பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க நல்லா சுருண்டுருச்சு. இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடர், அதெல்லாம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் ஊற்றிக்க போகிறோம். இது நல்லா கொதி வரட்டும். நம்மளுக்கு இந்த பச்சை ஸ்மெல், இப்போ நம்ம பவுடர் பண்ணி போட்டோம், அதில் பச்சை ஸ்மெல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் இது கொதி வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இதை நான் வேற ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது தோசை, ஆப்பம், பரோட்டாக்கெல்லாம் பெஸ்ட் காம்பினேஷன். இந்த சிக்கன் கிரேவியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாக்கா, நம்ம இதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மிளகா, இந்த மிளகாவை நம்ம பிழிஞ்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், நம்மளோட செட்டிநாடு சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். எங்களோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்